ஆட்சியில் ஏற்படக்கூடிய அதிருப்திக்கு மாற்றாத்தான் இன்னைக்கு தாவேக்காவை மக்கள் பார்க்குறாங்க. அப்போ ஆட்சியில் ஏற்படக்கூடிய அதிருப்திக்கு முக்கிய காரணம் ஊழல். டீகோடிங் பண்ணி விஜயோட பேச்சை கேட்கணும். ஏன்னா 48 நாளைக்கு ஒரு தடவை தான் பேசுவார். இந்த மொத்த 48 நாளைக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸை கொடுத்துருவாரு நம்மகிட்ட. அந்த ஜூஸை வந்து எசன்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சோடாலாம் ஊற்றி அவுன்ஸாக குடிக்கணும். அரசியல் கணக்குக்குள்ளே விஜய் போய் அடாப்ட் ஆனாரா, இல்லை வந்து விஜய் பிஜேபியோட பி டீமான்ற கொஸ்டினுக்கு நம்ம வந்து போகிறோம் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச இந்த எலெக்ஷனே வந்து ஒரு தொங்கு தான். அதாவது வந்து விஜயோடைய பிளான் கால்குலேஷனும் அதுதான். ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தவனை தான் நீங்கள் கூட்டு வந்து உள்ளே உட்கார வச்சுருக்கீங்க. அவன் 30 செகண்டுக்கு மேலே ஒரு ரீல்ஸை பார்த்ததே கிடையாது. அவனுக்கு 20 நிமிஷமே ரொம்ப அதிகம். நான் 40% ஓட்டு இருக்குது, நம்ம எடுத்தோடனே சிஎம் தான், நமக்கு வந்து கவர்மெண்ட் இதாக போகுது, நம்ம கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் அந்த கனவு கலையாமலே இருக்கும் உங்களுக்கு. நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்ம ஒரு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் மூத்த செய்தியாளர் அண்ணன் பரமன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். அண்ணே வணக்கம். வணக்கம். நேற்று விஜய் அவர்களுடைய மீட்டிங் பார்த்தீங்களா? அஞ்ச மாட்டேன், அடிமையாக இருக்க மாட்டேன், அரசியலுக்கு அதற்காக நான் வரவில்லை அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்த பேசியிருக்காரு. இவர் அரசியலுக்கு வந்தால் இந்த லஞ்ச லாவண்ய ஊழலை ஒழிச்சிட்டு வர அந்த நம்பிக்கை வந்து மக்கள்கிட்ட வந்துருச்சா, இல்லை மக்கள்கிட்ட வரணுன்றதுக்காக அவர் பேசியிருக்காரு? அது என்னென்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படிங்கிறது மக்களுடைய பெருவாரியான எதிர்பார்ப்பு. அந்த மாற்றம் எவ்வளோ குறைகளோடு இருந்தாலும் பரவாயில்லன்ற அளவுக்கு இன்றைக்கி இருக்குது. அதாவது என்னென்னா, இவர் பேச மாட்டார், ஒரு மண்டலத்துக்கு 48 நாளைக்கு ஒரு தடவை தான் பேசுகிறாரு, எதுக்குமே கருத்து சொல்ல மாட்டேன்றாரு, பல்வேறு யூகங்களுக்கு எல்லாத்துக்கும் கடைசியாக ஒரு நாள் பதில் சொல்லி எல்லாத்தையும் முடிச்சிடுறாரு. சனி ஞாயிறு தான் பேச இது எங்களுக்கு போதுமானதுன்ற மாதிரி நினைக்கிற மக்கள் எண்ணிக்கை ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஓகே. அந்த மௌனத்தை பல பேர் நிரப்பி 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 பல வியூகங்களை கொண்டு வந்து கடைசி விஜயோடைய ஃபைனல் வந்து அந்த மொத்த கேள்விகளுக்குமான பதிலாக வந்து ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டாங்க. இந்த திட்டமிட்ட மௌனம் அவங்களுக்கு ரொம்ப சரியான விதத்தில் அரசியல் பலனை ஏற்படுத்தி தருது. அப்போ அவங்க தெரிந்தே அந்த மௌனத்தில் தான் இருக்காங்க. அது அவங்களுக்கு தொடர்ந்து பலன் கொடுத்துக்கிட்டே இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த ஊழலை ஒழித்து விடுவோம்ன்ற கருத்து எதனாலன்னா, இப்போ வந்து கருத்தியல் ரீதியான மாற்று கிடையாது தாவேக்கா. ஓகே. திமுகக்கோ இல்லை யாருக்கோ வந்து கருத்தியல் ஏன்னா அதுக்குள்ளே எல்லாமே இருக்குது. அது வந்து மொத்தமாக கூட்டாஞ்சோறு மாதிரி கலந்து எல்லாமே இருக்குது. அப்போது ஆட்சியில் ஏற்படக்கூடிய அதிருப்திக்கு மாற்றாத்தான் இன்றைக்கி தாவேக்காவை மக்கள் பார்க்குறாங்க. ஓகே. அப்போ ஆட்சியில் ஏற்படக்கூடிய அதிருப்திக்கு முக்கிய காரணம் ஊழல். அப்போ நீங்கள் அந்த ஊழலை தான் மென்ஷன் பண்ணியே ஆகணும் கடைசி வரை. அதுக்கான ஒரு கோட்டிங் தான் அந்த ஊழலை ஒழித்து விடுவோம்ன்றது. ஊழலை ஒழிக்கவே முடியாது, அது வந்து புறையோடி போயிருச்சு. நீங்க வந்து ஒரு ஆட்டோவில் நீங்க ஓலா புக் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 ரூபா கேட்குறாங்க. 50 ரூபா கேட்டான், 50 ரூபா. அதாவது கீழே இருந்தே மக்கள் வந்து அரசன் எவ்வளியோ மக்கள் எவ்வளின்ற மாதிரி மொத்தமாகவே இந்த ஊழல்ன்ற ஒன்று பண்ணுறத அதை ஒரு தவறுன்ற எண்ணத்தில் இருந்து அது ஒரு பிழைப்புக்கான ஒரு விஷயம், அது வந்து சாதுரியத்தனம், அது வந்து அவன் நல்ல திறமையான ஆளுப்பான்றத புத்திசாலி பிழைக்க தெரிஞ்சவன்ற இடத்துக்கு மாற்றிட்டாங்க அதை. அப்போ இதை வந்து நீங்கள் இதோட எண்ணத்தையே மொத்தமாக மாற்றணும். இதை ஒரு வரியில் வந்து நான் ஊழலை ஒழிச்சிருவேன், இதை ஒரு அரசாங்க நடவடிக்கையாக மட்டும் கண்டிப்பாக செய்ய முடியாது. அதை வந்து அரசன் வாழ்ந்து காட்டினா மக்கள் வாழ்வாங்க. நீங்கள் ஒரு டெண்டருக்கு இத்தனை % கமிஷன் எடுத்தீங்கன்னா ஆட்டோவுக்கு 10 ரூபா கேட்கத்தான் செய்வான். ஏன்னா நீ ஊழல் பண்ணுறீல்ல, அப்போ நீ உன் வேலையை பார்க்குறதுக்கு ஒரு அரசு ஊழியர் உன் வேலையை பார்க்குறதுக்கே காசு கேட்குறேன்னா நான் ஆட்டோ ஓட்டுறதுக்கு கூட 10 ரூபா கேட்டால் என்ன தப்புன்ற என்ன சாதாரண மக்களுக்கு வருமா வராதா? அப்போ கீழே இருந்தே இதை ஒழிக்கணும். இது அரசியல் ரீதியான நடவடிக்கையாக விஜய் ஒழிக்க முடியுமான்றது இது வந்து ஒரு அரசியல் தேர்தலுக்கான மக்களை வந்து கேட்சி ஆகக்கூடிய ஒரு வார்த்தை. இது இந்த ஊழல் ஒழிப்போன்றது அரசியல் மசப்பு வார்த்தை அப்படின்னு சொல்லி அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அதாவது வந்து இதை பயன்படுத்துற அது வந்து ஒர்க் அவுட் ஆகும் அவங்களுக்கு. ஏன்னா அந்த எண்ணம் இருக்கு மக்களுக்கு. இன்னைக்கு ஒரு அரசு அலுவலகத்துக்குள்ளேயே மக்கள் போகவே முடியல. எதுக்குள்ளேயுமே அதை யார் கேள்வி கேட்கணும்? இந்த மாதிரியான தவறுகள் நடக்குது, இதை கேள்வி கேட்க தான் நம்ம வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம். அவங்க அதுக்கு மேல இருக்காங்க. அப்போ அரசியல்வாதிகளும் அரசு ஊழியர்களும் இருவரும் ஒன்னா சேர்ந்து இருக்கும்போது மக்கள் வந்து வேற என்ன செய்வான்? இந்த அதிருப்தின்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இதை அட்ரஸ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை அந்த ஊழலை ஒழிப்புன்றது. கெஜ்ரிவால் மாதிரியா ஒழிச்சிருவாங்க. அதாவது வந்து ஊழலை ஒழிப்போம் தான் பாஜக வந்துச்சு. 2G ஊழலை ஒழிப்போம்
2G ஊழல் ஏற்பட்ட பிரச்சனைன்னு குள்ளா போட்டு உட்கார்ந்து எல்லாமே செஞ்சாங்க. கடைசி என்ன நடந்துச்சு? ம். அப்போ இந்த டிசைனை மொத்தமா அந்த சிஸ்டமே அப்படிதான் மாறி போய் கிடக்கு, புறையோடி போய் கிடக்கு. இதுதானே அண்ணா சாரும் கெஜ்ரிவாலும் பண்ணாங்க. எல்லாமே அவங்க சரி. ஆட்சியிலும் ஊழல் நடந்துச்சு. நடந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ சரி, ஊழல் இப்ப இந்த கேள்வி இப்படி வரும் இல்லைங்களா? ம். அங்கேயே நடக்கல, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் வந்துச்சு. டெல்லியில ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சியும் இருந்தும் ஒரு இன்னொரு கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு ம். மறுபடியும் அந்த ஊழலை முன்னிறுத்தி தான் தேர்தல் செஞ்சாங்க, ஜெயிச்சாங்க. அப்புறம் மறுபடியும் ஊழல் அவங்களே செஞ்சதா சொல்லி இப்ப ஆட்சியை விட்டு போறாங்க. விஜய் எப்படி நம்புவாங்க மக்கள்? இல்ல நீங்க அது அங்க நம்பி கெஜ்ரிவால் வந்தார் இல்லையா, ம். அது மாதிரி இங்கேயும் நம்புவாங்க. ஆனா அதான் நான் நடக்குமா? உங்களை சொல்லிட்டேன், மாற்றுக்கு வேற வழியே இல்லை. இன்னைக்கு இது ரெண்டுக்கு தேவையான மாற்று ஒண்ணு வேணும்ன்ற எண்ணம் ஜாஸ்தியா இருக்குல்ல, ம். அந்த எண்ணத்துக்கு வடிவம் கொடுக்கறதுக்கு ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்க. அவர் 1000 குறைகள் இருந்தாலும் அவரை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. ம். அவர் பேச மாட்டேன்றாரு, இவர் ஊழலை எப்படி ஒழிப்பாரு, இது எல்லாமே யூகமான கேள்வியா இருக்கு நம்மகிட்ட. ம். ஆல்ரெடி இருக்கிறவங்க எல்லாம் அப்ப ஒழிச்சிட்டாங்களா? ம். அப்ப இதுக்கு முன்னாடி நாங்க நம்பி போட்டோமே அவங்க எல்லாம் ஒழிச்சிட்டாங்களா? அவங்களெல்லாம் நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க? இத்தனை வருஷம் 30 வருஷம் 2 திராவிட கட்சிகளும் ஆண்டிருக்க, அவங்க ஊழலை ஒழிச்சிட்டாங்களா? அவங்ககிட்ட கேட்டீங்களான்ற எதிர் கொஸ்டின் வருது இல்ல? அவங்க கேட்கலையே, ஊழல் ஒழிப்புன்ற விஷயத்த கேட்கவே இல்லையே. இல்ல எப்படியா இருந்தாலும் 2 கட்சிகளும் ஒரு ஊழலை சொல்லித்தானே வருது. ம். ஒவ்வொரு தடவையும் பரஸ்பரமா 2 பேரும் அந்த குற்றச்சாட்டை வைக்கிறாங்க, ஆனா மக்கள் திருப்பி திருப்பி ஓட்டு போடுறாங்க. அந்த வழக்குனாலதான் அதுக்கு அடிபணிஞ்சுதான் ஒருத்தர் இன்னொருத்தர் கீழே போய் நிக்கிறாங்க. அந்த ரைடு வந்துருமோன்னு பயந்து போய் தான் எல்லா அரசியல் மாற்றங்களுமே இங்க நடக்குது. அப்போ ஊழல் ஒரு மெயினான கோரா நிக்குதுங்க. நாளைக்கு இடி ரைடு வரும்போது ரைடு இஷ்யூ பெருசாச்சுன்னா ஊழல்ன்றது ஒரு பெரிய அட்ரஸபிள் விஷயமா வரும். அந்த விஷயத்துக்கான பதிலா இதை அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. அது ஒரு பொலிட்டிக்கல் அட்ரஸ்ன்னு வேணா நம்ம எடுத்துக்கலாம். அதை ஓகே, பொலிட்டிக்கல் அட்ரஸாக இருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் விஜய் நம்புறாரு. ஓகே, இப்போ நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பயங்கரமா ஆணித்தரமா நான் சொல்றாரு. அங்க எல்லாரும் ரசிக்கிறாங்க, கை தட்டுறாங்க. பட் அஞ்ச மாட்டேன்றதுக்கான ஒரு விஷயத்த இவங்க இப்போ திமுகவும் சரி அதிமுகவும் சரி கிரிட்டிசைஸ் பண்ற ஒரு விஷயம் போன காலத்துல விஜய் எப்படி கையை கட்டிட்டு நின்னாரு, அணில் மாதிரி நான் செயல்படுவேன்னு சொன்னாருன்றது இப்ப மறுபடியும் பேசும் பொருளா மாத்துறாங்க. இது எப்படி பண்ண? ஏற்கனவே நீங்க இந்த மாதிரி நடந்துட்டீங்க, அப்புறம் நாங்க எப்படி உங்களை நம்புவோம்? நீங்க அஞ்ச மாட்டேன்னு சொன்னா நம்புவாங்களா அப்படின்ற கேள்வி இங்க நிற்கும். இதுக்கான பதில் அதாவது என்னன்னா, ஒரு தனிநபரா நான் இருக்கும்போது என் படத்தை வெளியிட விடாம நீங்க தடுத்தப்போ நான் உங்கள்கிட்ட அஞ்சு நின்னேன். இப்போ இன்னைக்கு மொத்தமா நிக்கிறாரு, இப்பவும் தானே தடுக்கிறாங்க. இப்போ நீங்க என்னை தடுக்கிறீங்க, என்னை மிரட்டுறீங்க, என் மேல அழுத்தம் செய்றீங்க. இவ்வளவு அழுத்தத்தையும் தாண்டி நான் வெளியேறி நிக்கிறேன். அதுதான் பிரகடனப்படுத்துறாரு. ஆமா, பிரகடனப்படுற. அதாவது என் மேல அழுத்தம் இருந்துச்சான்னு கேட்டா ஆமா இருந்துச்சு. என்ன அழுத்தம் இருந்துச்சு? என்ன அழுத்தம் இருந்திருக்கும்? படத்தை வெளியிட மாட்டேன். படம் மட்டுமே பிரச்சனை இல்லையே, அங்க பிரச்சனை அது மட்டும் இல்லையே. விசாரணை நீங்க அதாவது என்னன்னா, நம்ம இதை வெறும் விஜயோட அரசியலா பேசிக்கிட்டே போறோம். இந்த அரசியலுக்கு பின்னாடி இதோடைய காய் நகர்த்தல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை மெயின் கோரை தொட்டோம்னா தான் இது ஏன் இது விளைவுகள்லாம் கீழே அடுப்பு அமர்த்தினீங்கன்னா தான் கொதிக்கிறது நிப்பாட்டம். கீழே கொதிச்சுக்கிட்டே இருக்க, தண்ணி மட்டும் ஏன் கொதிக்குன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். கீழே எரியிற அடுப்பை நம்ம மறந்துடுறோம் இல்லையா? அப்போ எரியிற அடுப்பு என்னதுன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். என்னது? அதாவது அது உள்ளங்கை நெல்லிக்கனி. அதுக்கு விளக்கமே தேவையில்லை. ஆனா அது ஒவ்வொரு தடவையும் நம்ம வசதியா மறந்து வச்சிடறோம். இப்போ பாஜக தமிழக அரசியல்ல என்னென்ன அரசியல் காய் நகர்த்தல்ல செய்யுதுன்றத நம்ம விரிவா பார்க்கணும். அதாவது டிடிவி தினகரன் சொல்றாரு, கடந்த செப்டம்பர் மாதத்திலே என்னை இணைக்கிறதுக்கு உண்டான பணிகளை மேற்கொண்டுட்டாங்கன்னு சொல்றாரு டிடிவி. அதுக்கப்புறம் கொஞ்சம் நெஞ்சா பேச்சா அது இணைக்கிற முயற்சியை மேற்கொண்டதுக்கு பிறகுமே அவர் 1000 பேச்சு பேசியிருக்காரு அதுக்கப்புறமும். அப்போ அவங்க இந்த தேர்தலை முன்னிட்டு ஏகப்பட்ட அரசியல் கணக்குகளை ஒவ்வொரு கட்சியிலையும் வச்சு செய்யறாங்க. அதன் அடிப்படையில் விஜயை வச்சு ஒரு அரசியல் கணக்கை அவங்க செஞ்சாங்க. அந்த அரசியல் கணக்குக்குள்ள விஜய் போய் அடாப்ட் ஆனாரா, இல்லை விஜய் பிஜேபியோட பி டீமான்ற கொஸ்டினுக்கு நம்ம போறோம் இல்லையா? ஆனால் அப்படி அடாப்ட் ஆகாமல் எந்த கட்சியுமே இருக்க முடியாது. ஏன்னா எல்லா கட்சியுமே மத்தியில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில ஏதாவது ஒரு விதத்தில் அதோடைய அழுத்தத்தை சந்திச்சு தான் ஆகணும். திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், புதுசாக ஆரம்பிச்சிருக்க விஜய் ஆகட்டும். ஆனால் அந்த அழுத்தத்தை மீறி நீங்க செயல்பட வர்றீங்களா, செயல்பட்டுட்டீங்களான்றது தான் உங்க வெற்றி இருக்கு. நீங்க அதை ஒரு டெட் எண்டு பாதை தான். நீங்க காங்கிரசுடன் தாவேகா கூட்டு வச்சு தனியா போச்சுன்னா சிறுபான்மை ஓட்டுகளை பிரிச்சு திமுகவோட ஓட் பெர்சன்டேஜை குறைக்கலாம். அப்படி குறைச்சா அதிமுக, திமுக,
தாவேகா இந்த பெர்சன்டேஜ் வந்து ஈக்குவலாக வந்துடும், ஒரு தொங்கு சபை வரும்னு பாஜக கணக்கு போட்டது இல்லையா? அப்போ காங்கிரஸ் வந்து இது வரைக்கும் வந்து நான் தாவேகா கூட போகிறேன் போகலைன்ற ஒரு முடிவை வந்து எடுக்க முடியாமல் இருந்தது. அதுக்கு தாவேகா எந்த விதமான ரியாக்ஷனையும் வெளிப்படையாக காட்டலை, காங்கிரஸ் காட்டின அளவுக்கு இல்லையா? எங்கள் கூட கூட்டணிக்கு வாங்க, அவர் ராகுல் முதற்கொண்டு வந்து ட்வீட் போட்டு பார்த்தாரு, எல்லாமே செஞ்சார். இவங்க யாருமே வந்து அவர் கூட பேசினாரு, அங்கே டீ பார்ட்டி நடந்தது, இவங்க 2 பேரும் ரகசியமாக சந்திச்சாங்கன்னா இவங்க மௌனம் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே வசதியாக போயிடுது. அவங்க எப்பப்பா பேசுனாங்க, நாங்கள் யார் கூடயா பேசினோமான்னு கேட்குறாரு ஆதவர்ஜுனா நேத்து. நாங்கள் யார் கூடயா பேசினோமா, நாங்கள் யார்கிட்டயா சொன்னோமா, நாங்கள் பேசியிருக்கோமான்னு நாங்கள் எப்படி சொல்லுவோம்? அதான் மௌனமாக இருக்காங்களா, அது அவங்களுக்கு ப்ளஸ் ஆகுது இல்லை? அப்போ ஏதோ ஒரு அழுத்தம், அதை தாண்டி பாஜகவினால் உருவாக்கப்பட்ட ஒரு அழுத்தத்தை மீறி விஜய் வெளியே வந்திருக்காரு. அதுதான் நேற்றைய கூட்டத்தில் நடந்த அஞ்ச மாட்டேன், எனக்கு அழுத்தம் இல்லைன்றத பேசுறதுக்கு உண்டான விஷயம். இனிமேல் இந்த அரசியலை எப்படி எடுத்துட்டு போக போறாருன்றதுக்கு அவர் முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் 1000 இருக்கு. இதே நீங்க வந்து அதிமுகக்குள்ள பாஜக பண்ற அரசியலை பாருங்க. அதாவது மெயின் கோரான அதிமுக, இந்த கூட்டணியினுடைய தலைமை யாரு? அதிமுக. ஆனால் அதிமுக டிடிவி தினகரனை சேர்க்கலை, ஆனால் பிஜேபி தான் சேர்த்துருக்கு. மோடி வர்றாரு, மோடி வர்ற மேடையில் அதிமுக சிம்பலோ இது முதலமைச்சர் பழைய முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய படமோ எம்ஜிஆரோட படமோ எதுவுமே கிடையாது. அது முழுக்க முழுக்க பாஜக மேடையாகவே இருந்தது. இன்னும் மேற்கொண்டு இருக்கிற எல்லா கட்சிகள்கிட்டையும் யார் பேச்சுவார்த்தை நடத்துகிறான்னா பாஜக தான் பேச்சுவார்த்தை நடத்துது. பாஜக தான் இடங்களை ஒதுக்க போகுது. பாஜக தான் எல்லாத்தையும் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வருது. அப்போ இதுல அதிமுக அதுக்குள்ள என்ன வேலை இருக்கு? அதிமுக வேலையே இல்லை, ஒரு வேலை இல்லை. இப்போ இதுலயும் இன்னொன்று எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ டிடிவி தினகரன் இந்த கட்சி இதுக்குள்ள வந்து இணைஞ்சிருக்காரு. என்ன 1%க்காக நீங்க டிடிவி தினகரன் இதுக்குள்ள இணைச்சிருக்கீங்களோ? போன வாட்டி தோத்ததுக்கான காரணம் வந்து டிடிவி தினகரன் ஒரு காரணமா இருந்தாரு. 3% ஓட்டு வந்து பிரிச்சுட்டாரு. அது ஏன் விழுந்துச்சுன்னா, டிடிவி தினகரனோட அப்ப கூட்டணி இருந்தது யாரு? ஒரு இஸ்லாமிய அமைப்பு வந்து திமுகவின் அமமுகவோட கூட்டணியில் இருந்தது. பொதுவாகவே தென் மாவட்டங்களில் முக்குளத்தோரும் இஸ்லாமியர்களும் மிக நெருக்கமான நட்பில் இருந்ததுனால நம்ம மாமாவுக்கு ஓட்டு போடுவோம்னு ஓட்டு போட்டாங்க. அப்போ அந்த ஓட் பேங்க் இந்த தடவை அமமுக கிடைக்க போறதில்லை. இன்னொன்று மெயின், முக்குளத்தோர் ஓட்டும் அமமுக கிடைக்க போறதில்லை. நீங்க எடப்பாடியை தன்னுடைய சமூக எதிரியா முக்குளத்தோர் வந்து மன ரீதியா தயாராயிட்டாங்க. எடப்பாடினாலதான் இவ்வளவு பிரச்சனையும், நாங்க இவ்வளவு தூரம் இத்தனை வருஷம் 10-20 வருஷமா வந்து ஒரு கம்யூனிட்டியா நாங்க அதிமுக ஓட்டு போட்டிருக்கோம், அதுக்கு உண்டான பலனை எங்களுக்கு கெடுக்க விடாம கெடுத்தது எடப்பாடி தான்றதுல உறுதியா இருக்காங்க. அப்போ இந்த பிரச்சனையில இதுக்குள்ள 10 பங்கா பிரிஞ்சு கிடக்க போறதில்லை. இப்ப தென் மாவட்டத்துல வந்து நிக்கக்கூடிய பாஜகவுக்கு தான் மொத்த முக்குளத்தோர் ஓட்டும் போய் விழும். அங்க நிக்கக்கூடிய அதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதாவது சேம் சைடு கோல். அதிமுக கூட்டணிக்குள்ளதான் பாஜக இருக்கு, ஆனா அந்த கூட்டணிக்குள்ள இருக்கிற அதிமுக ஓட்டுகளை பாஜக வாங்கிக்குது. இதேதான் பாமகக்கு நடக்க போகுது. பாமக 2ஆ பிரிஞ்சிருக்கு. அப்பாவுக்கு போடவா மகனுக்கு போடவான்றதுக்கு பதில் நம்ம பாஜகக்கே போட்டுருவோம்ப்பான்னு வடக்க இருக்கிற வன்னியர்கள் பூரா பாஜகக்கு ஓட்டு போட போறாங்க. அப்போ இது இரண்டையுமே அழித்து செமிச்சு அதிமுக பாஜகவையும் தின்னு செமிச்சு பாஜக வளர்ந்துரும் உள்ள. அதுதான் டார்கெட். இந்த அடுத்த எலெக்ஷன். இந்த எலெக்ஷன்ல மேக்சிமம் நீங்க வந்து பெருவாரியான ஓட்டுகளை வந்து நீங்க உள்ள இழுத்துருவீங்க, பாஜகக்குள்ள இழுத்துருவீங்க. சமூகமா நீங்க வந்து இருவரும் சமூகங்களை அக்செப்ட் பண்ண வச்சிருவீங்க பாஜகக்குள்ள. ஏன்னா ஏற்கனவே கொங்கு பெல்ட்ல வந்து அவங்க நல்ல ஒரு ஓரளவு சக்தியோட இருக்காங்க. அங்கே அண்ணாமலை இருந்தார். அது போக வந்து கொங்கு பெல்ட்ல பாஜக இல்லைனாலுமே கிரவுண்ட் ஒர்க்காக நிறையா பண்ணியிருக்கு. இது இல்லாத 2 பகுதிகளில் இருக்கிற மேஜர் சமூகங்களையும் அது ஆக்குபை பண்ணுது. அப்படிங்கும்போது இந்த எலெக்ஷன்ல இந்த பாஜக கூட்டணி, அதிமுக பாஜக கூட்டணினால பலன் வந்து பாஜகக்கு, லாஸ் அதிமுகக்கு. இப்போ இந்த ஒரு கேள்வி இருக்கு. இப்போ டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இணைஞ்சிருக்காரு, அவருக்கான அங்கீகாரமும் இனிமேல் கிடைக்காது. என்ன நடக்க போகுது அடுத்த கட்டமா? எனக்கு தெரிஞ்சு இந்த எலெக்ஷனே வந்து ஒரு தொங்கு தான். அதாவது வந்து விஜயோடைய பிளான் கால்குலேஷனும் அதுதான். இப்போ ஒரு 70%, 75% போல் ஆகணும் வைங்க. 75% போல் ஆகுமா? ஆல்ரெடி கடந்த முறை வந்து பாராளுமன்ற தேர்தலிலே அதிமுகவுடைய ஓட் பேங்க் 22% ஆயிடுச்சு. அந்த 22% ஆகிறதுக்கு காரணம் அது பாஜகவை எதிர்த்ததுனால தான் அந்த 22%. இன்னைக்கு தேர்ந்திருக்கிற அதிமுகவினுடைய ஓட் பேங்க் என்னன்றது தெரியல.
அதோடைய பாஜக ஓட் பேங்கு, அமமுக ஓட் பேங்கு எல்லாம் சேர்த்தா கூட 25% தான் வரும். இந்த பக்கம் வந்து திமுக வச்சிருக்கக்கூடிய ஓட் பேங்க்ல சிறுபான்மை ஓட் பேங்க் 16%ல 6% வந்து விஜய் பிரிச்சாருன்னா அதுவும் தன்னுடைய கோர் ஓட் பேங்க் ரெண்டும் சேர்த்து 25% வரும். அப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். மிச்சம் இருக்கிற 25 விஜயும் நாம் தமிழரும் சேர்ந்து முடிச்சிருவாங்க. அதை இந்த தொங்குக்குள்ள அவங்களால ஈஸியாக பாலிடிக்ஸ் பண்ணி பழகிருக்காங்க பாஜக, இல்லையா? இப்போ நீங்கள் தொங்கு வந்தாலே லாபம் யாருக்கு? எம்எல்ஏ வாங்கி ஆட்சி பிடிச்சி ஈஸியாக பிடிச்சிருவாங்க. அப்போ இந்த தொங்கை உருவாக்குறதுக்கு உண்டான தேவைகளில் தான் இந்த அரசியல் காய் நகரத்தில் பாஜக செஞ்சுக்கிட்டே இருக்கு தொடர்ந்து. இப்போ அதை தான் விஜய் இறக்கியிருக்காங்களா பாஜக? விஜய் வந்து அதாவது வந்து விஜய் ஒரு காலத்தின் தேவையில் இறங்குறாரு, அதை பாஜக பயன்படுத்திக்குது, பாஜகவை விஜயும் பயன்படுத்திக்கிறாரு. அதை பயன்படுத்தாமல் நீங்கள் வந்து ஒரு அரசியல் இதுக்குள்ளே ஈடுபடவே முடியாது. நீங்கள் இப்போ சின்னம் கொடுத்தது மத்திய அரசு தானே சின்னம் கொடுத்துருக்கு, கேட்ட சின்னம் கொடுத்துருக்கு. 234 தொகுதியிலையும் உங்களால் வந்து சின்னத்தை நிர்வகிக்க முடியுது. அதே நேரத்தில் வந்து ஜனநாயகனை அதாவது இது வரைக்கும் இல்லாத ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஜனநாயகன் கிட்டத்தட்ட 1 மாசமா அந்த பிரச்சனை சஸ்டெயின்லேயே இருக்கு. படம் ரிலீஸ் ஆயிருந்தா என்னைக்கோ முடிஞ்சு போயிருக்கும். பராசக்தி ரிலீஸ் ஆச்சு, இன்னைக்கு பேசுகிறோமா? இல்ல மறந்தாச்சு. நானும் ஜனநாயகம் மறக்க முடியாத அளவுக்கு நம்ம நினைவுல வச்சுக்கிட்டே இருக்கு. சிபிஐ விசாரணை நடந்தது, 2 நாள் நடந்திருக்கு. அதுவும் என்னன்றது தெரியல. இன்னமும் வந்து அடுத்த விசாரணைக்கு எலெக்ஷன் ஒட்டினாப்புல விசாரணை கூப்பிட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. இது எல்லாமே இமேஜ் கேமாவே விஜயை பில்டப் பண்றதுக்குரிய விஷயமாவே இருக்குது. இதை வந்து எதிர்கால திட்டமா இல்லை இப்போதைக்கு நமக்கு திமுகன்ற ஒரு எதிரியை விட நமக்கு அனுகூலமான தாவேக்கான்ற ஒரு எதிரியை வச்சுக்கலான்ற எண்ணத்துல தாவேக்கா வளர்த்து விடப்படுதா? இது எல்லாமே இதை நீங்க திட்டமிடலாம். ஆனா அது திட்டமிட்டபடிதான் நடக்குமான்றது காலத்துல தான் தெரியும். ஒரு அதிகாரி ஒருத்தன் இருக்கான்ல, நமக்கு பிடிச்ச ஒரு சின்னத்தை கொடுங்கன்னு சொல்லி அடிச்சாம்பாரு ஆர்டர் அப்பாயின்மெண்ட் மாதிரி அவர் ஒரு விஷயத்த பேசினாரு. இப்பதான் இதுல ஒரு சின்னதா ஒரு டவுட் ஒண்ணு வருது. ஒருவேளை பாஜக பின்புலத்துல இருந்து இவங்களுக்கான எல்லா வேலைகளும் செய்யுதோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆமா, இல்ல அது வந்து நம்ம தவிர்க்க முடியாத சந்தேகம் தான். அந்த சந்தேகத்தின் பலனை பாஜகவும் அடையுது, தாவேக்காவும் அடையுது. 2 தரப்புக்குமே அதனால பலன் இருக்கு. ஆனா அதை மீறி ஒரு அழுத்தத்தை தரும்போது அந்த அழுத்தத்தை விட்டு அந்த கட்சியால் அதாவது நம்ம 2 பேருக்கும் சண்டை, அதனால இவருக்கு லாபம், அந்த லாபம் ஓகே. ஆனால் நீ என் பக்கம் வந்து நில்லுன்னு நான் உங்களை கூப்பிடும்போது நீங்கள் வராமல் நிற்கிறீங்களா வர்றீங்களான்றது தான் உங்களோட கெத்து அடங்கியிருக்கு. என்ன எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படி நீ வந்துரு பரவாயில்ல, நான் உங்கள் 2 பேருமே எனக்கு எதிரி தான்ப்பா, நான் இங்கே நின்று நீங்கள் 2 பேர் சண்டை போடுறதுனால சிந்துறதை பூரா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நான் தனியாக நின்றுக்கிட்டே இருக்கேன். நீ சிந்துறதெல்லாம் என்னதவா, நம்ம 2 பேரும் சேர்ந்து இவனை அடிப்போம், அடித்து மொத்தமாகவே காலி பண்ணிட்டு நம்ம இருப்போம் அப்படின்னு நான் கூப்பிடும்போது நீங்கள் வந்தீங்கன்னா வாரீங்களா வரலையான்றதுல தான் உங்களோட இது இருக்குது. அப்போ இதனால் ஆதாயம் அடைஞ்சிக்கிறதா பிஜேபி, தாவேக்கு ஆதாயம் அடைஞ்சிக்கிறதான்னா அடைஞ்சிக்குது, சின்ன கிடச்சிக்கிடுது. அதே மாதிரி இது பிரிக்கிறதுனால இப்படி ஒரு தொங்கு விடுறதுனால இதனோட பலனை பாஜகவும் அடைஞ்சிக்குது. இப்போ இந்த 2 பக்கமே அதோடைய பலன்களை அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து பலன் தருமா? இது நாளைக்கு வந்து பாஜகவுக்கு எதிராக தாவேக்காவே வந்து நிற்குமா? அப்போ என்ன செய்யறதுன்றதை அது பின்னாடி பார்த்துக்கலான்ற முடிவில் இப்போதைக்கு நகர்த்தி போகலாம். ஆதவ அர்ஜுன் ஒரு விஷயத்த சொல்றாரு, உண்மையிலேயே தெரிஞ்சு பேசுறாரா இல்லை தெரியாம பேசுறாருன்னு தெரியல. எங்க தலைவர் பேசுனா 5 கோடி பேர் வந்து பாக்குறாங்க லைவ்ல, ஆனா முதலமைச்சர் பேசுனா 300 பேர் தான் பாக்குறாங்க. 300 பேர் பார்த்தாலும் அவர் ஓட்டு போடுவாங்க, உங்களுக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி அனுபவம் இருக்கா? நீங்க எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்ல. அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து சிறுபிள்ளைத்தனமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. எதை கூட கம்பேர் பண்றது? இதெல்லாம் வந்து பேசும்போது விஜயும் சிரிக்கிறாரு. ஸோ இது வந்து ஒரு அனுபவமின்மை, அப்படி இவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அரசியல்ன்றது வந்து வெளிப்படையா தெரியுதா? இல்லை, அது நிறைய இடங்கள்ல தெரியுது அவங்களுக்கு. அதாவது சிறுவர்கள் இருக்கிற இடத்துல சிறுபிள்ளைத்தனமாக தான் பேச முடியும். நீங்கள் வந்து ரசிகர்கள் மனநிலையில் இருக்கும்போது, அதாவது இன்னைக்கு இருக்கிற அரசியலே டோட்டலாக மாறிடுச்சு. 20 நிமிஷம் தான் மொத்தமே விஜய் பேசுகிறாரு. அந்த அரசியல் மீட்டிங்கே வந்து ஒழுங்கான முறையில் நடந்த ஒரே தாவைக்கா மீட்டிங்னா நேற்று நடந்த மீட்டிங் தான். ஓகே இல்லையா? அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது என்ன செக்டரில் நடக்குதுன்னே நமக்கு பார்க்குறதுக்கே அது வந்து நேற்று தான் ஒருத்தர் பேசுகிறாரு, அடுத்தடுத்து ஒருத்தர் பேசுகிறாரு, ஒரு விஷயத்தை டீட்டெயில் பண்ணி தெளிவுபடுத்துகிறாங்க வந்திருக்கவங்களுக்கு. அவங்க வந்து மொழிப்பொருள்னா என்ன, அந்த தியாகத்தின் வழி என்ன, நாஞ்சில் சம்பத் பேசும்போது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க.
இப்படி இதுக்கு முன்னாடி நடந்த பல லட்சக்கணக்கான பேர் கூட்டின மீட்டிங்ல கூட இது போல ஒரு அரசியல் வகுப்பை எடுக்கல. இல்ல அப்போ அது இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வருது. இன்னும் இவங்களுக்கு பயிற்சி நிறைய இருக்கு. என்னன்னா ரீல்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தவனை தான் நீங்க கூட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. அவன் 30 செகண்டுக்கு மேல ஒரு ரீல்ஸை பார்த்ததே கிடையாது. அவனுக்கு 20 நிமிஷமே ரொம்ப அதிகம். அப்போ அவனுக்கு புரியுற மொழியில நீங்க பேசுனா, ஆமா லைவ் போட்டா 1000 பேர் பாக்குறான், எனக்கு லைவ் தான் உடனே 1 மில்லியன் போகுது, அவன் எல்லாமே ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க இவங்க தானே, இவனுக்கு இப்படித்தான் பேச முடியும். ஆனா ஒரு முதலமைச்சர்ன்ற பொறுப்பு நீங்க 300 பேர் பாக்குறதுனால வந்து ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் இல்லைன்னு ஆயிருமா? ஆல்ரெடி அவர் முதலமைச்சர் தானே. அவர் தானே உனக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்ய போறாரு, எல்லாமே அரசாங்கத்தை நடத்த போறாரு, தேவையான பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுக்க போறாரு, எல்லாமே செய்ய போறாரு. அப்போ இந்த புரிதல் அரசியலுக்குள்ள அவங்களுக்கு வரும்போது அவங்களுக்கு குறைவாத்தான் இருக்குது. அதை காலம் இது மாதிரி நிறைய அன்மிச்சூரான விஷயங்கள் வந்து அவங்க அனுபவத்துல தான் ஒண்ணையா களைய முடியும். இவர் ஒரு பக்கம் பேசினாலும் நிர்மல்குமார் இன்னொரு கருத்தை முன்வைக்கிறார். நான் வந்து 40% ஓட்டு வாங்கிடுவேன். நாங்க வந்து ஒரு திமுக பிரமுகர்கிட்ட பேசும்போது அவரே சொல்றாரு 40% வாங்கிடுவேன். போன வாட்டி எனக்கு வந்து எலெக்ஷன்ல 40% மேல வாங்கி ஜெயிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. இல்ல 35% ஜெயிச்சிருக்காங்க. அதுல 3% ஓட்டுல தான் ஜெயிச்சே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நிலைமையில 40% ஓட்டு வாங்குவேன் எதன் அடிப்படையில இவர் சொல்றாரு? அதாவது சிஎம் என்ற ஒரு நம்பிக்கையை வந்து மூளைக்குள்ள புகுத்துறாங்களா சில பேர், இவங்களை வந்து ஒரு மூளை செலவு செய்யறாங்களான்றது தான் புரியல. உட்டோபியன் சோசியலிசம்னு ஒன்று சொல்லுவாங்க, கேள்விப்படுவீங்களா? அதாவது வந்து கற்பனையிலே வந்து ஒரு சமூகத்தை கட்டமைத்து அதில் ஆட்சி அமைத்து அதில் அதிகாரத்தில் போய் அதை வந்து கனவுலகத்திலே ஒன்று கட்டமைச்சு அந்த கனவுலகத்தை ஒருத்தருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி, இப்போ நான் என்னுடைய கனவுலகத்தை உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன், நீங்களும் அந்த கனவுலகத்திலே இருப்பீங்க. நீங்கள் இதே மாதிரி லட்சக்கணக்கான பேருக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி இந்த கனவுலகத்தை வலுவாக்குறதுக்கு உண்டான எல்லா வார்த்தைகளையும் நான் இடையில உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் 40% ஓட்டு இருக்கு, நம்ம எடுத்தோடனே சிஎம் தான், நமக்கு வந்து கவர்மெண்ட் இதாக போகுது, நம்ம கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்னா தான் அந்த கனவு கலையாமலே இருக்கும் உங்களுக்கு. சரியா? இது எங்கே போய் அவங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும்னா களத்தில் தான் ஏற்படுத்தும். களமாக நீங்கள் கீழே இறங்கும்போது நிறைய ரியாலிட்டிஸை சந்திப்பீங்க. அவங்களும் தொண்டர்களும் சந்திப்பாங்க, நீங்களும் சந்திப்பீங்க. அதை லாங் டேர்மாக ஒரு கட்சியை கொண்டு போகிறதுக்கு இது போன்ற கனவுலக வார்த்தைகள் வந்து பயன்படாது. அது நாளைக்கு, அதாவது அமமுக ஆரம்பித்த போது பல தரப்பினரும் வந்து தங்கள் கை காசை போட்டு அந்த கட்சியை நடத்தினாங்க. எல்லாரும் சேர்ந்தாங்க, பெரிய அளவில் அதை ஒரு அதாவது தன்னுடைய கௌரவமாக நினைச்சாங்க. எடப்பாடி இது டிடிவி தினகரன் ஜெயிக்கிறதும், டிடிவி தினகரன் ஒரு கௌரவமான ஒரு ஓட்டை பெற வேண்டியது, அது தன்னுடைய கௌரவமாக நினைச்சு பல பேர் வேலை பார்த்தாங்க. ஆனால் முடியல, அது முடியல, அது நடந்துச்சு. அதில் தான் இன்னைக்கு கட்சி அழிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்து எந்த செயல்பாடு இல்லை. 3 வருஷமா வந்து எடப்பாடி டிடிவி வந்து எந்த செயல்பாடு இல்லை. இப்போ கை காசை போட்டு, அதாவது மன ரீதியா டிடிவி எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த பொருளாதார இழப்பும் இந்த துரோகம் தான். அப்ப இதையே நீங்க திரும்ப வந்து கண்டிப்பா ஜெயிச்சிருவோம்னா இன்னைக்கு கிரவுண்ட்ல வந்து ஒவ்வொருத்தனும் தாவேக்காவினர், இளைஞர்கள், பசங்க எல்லாமே அவன் வீட்டில இருந்து கை காசு எடுத்துட்டு வந்து நிக்கல செலவு பண்ண போறான். ஒரு பொருளாதாரமா ஒரு கட்சி நடக்கிறதுன்றது ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது. ஒரு தடவை தான் செலவு பண்ணுவாங்க. அதான் இந்த எலெக்ஷன் செலவு பண்ணிடுவாங்கல்ல எப்படினாலும். இந்த எலெக்ஷன்ல வெற்றி பெற்றால் மட்டுமே தான் அடுத்த நீங்க திரும்ப சஸ்டெயின் பண்ணி வரணும்ல. இப்ப நீங்க வந்து இப்ப எல்லாருமே சின்ன பையன், வீட்டில் இருக்க அம்மா அப்பாட்ட இருக்கிற கார்டு, தோட விற்றுது, அதை விற்றுது, பைக் வச்சிருந்த காசு, இதைத்தான் கொண்டு வந்து உள்ள போட்டு கட்சியை ரன் பண்ண போறீங்க. கீழே ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு ஒன்றிய செயலாளருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ செலவாகும்? அப்படி வந்து நீங்க கேட்டகரி வைஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்சி ஒரு நாளைக்கு ரன் ஆகிறது குறைந்தபட்சம் 1 கோடி ரூபா செலவாகும் தமிழ்நாடு முழுக்க, இல்லையா? இது கீழே இருக்கிற தொண்டர்கள் போட்டு தான் இந்த கட்சியை ரன் பண்ணி செலவு பண்ணி கொண்டு போவாங்க. இப்போ இந்த இது வந்து இந்த தாவேக்காக இருக்கு. இப்போ கீழே இருந்து ஒருத்தன் வந்து இதை போட்டு என்ன நம்பிக்கையில செலவு பண்ணுவான்? ஏதோ ஒன்று நடக்கும். நமக்கு இந்த 40% சொல்றாருல்ல, இது வந்துரும் நம்பிக்கையில தான் செலவு பண்ணுவான். இது இந்த எலெக்ஷனுக்கு செலவு பண்ணிடுவான். இதுல எதுவுமே நடக்காத போது இது ஏதோ ஒன்று குறைந்தபட்சம் அதாவது நம்ம ஒன்று நிற்கிறோம், இதன் மூலயமா ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வரோம் நீங்கள் சொன்னீங்கன்னா, இப்போ அப்படிதான் நாம் தமிழரில் முழுக்க செலவு பண்ணிகிட்டே இருக்காங்க. நான் வந்து போன தடவை கவுண்டிங்லேயே பார்த்துருக்கேன். தூக்குச்சட்டில் சாப்பாடு கொண்டு வந்து, சோறு கொண்டு வந்து கவுண்டிங் இதுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க. உலகம் உள்ளே சாப்பாடு கொடுப்பாங்க கவுண்டிங். அந்த சாப்பாடு சாப்பிடாம தூக்குச்சட்டில் சாப்பாடு கொண்டு வந்து உள்ளே வந்து சாப்பிடுவாங்க. அப்படி வந்து தண்ணியை குடிச்சிட்டு வேலை பார்க்கக்கூடிய தொண்டர்களும் இன்னைக்கு தாவேக்காக்கும் இருப்பாங்க. இந்த 2 கட்சிக்கு மட்டும்தான் இன்னைக்கு அப்படி இருக்க போறாங்க. ஆனா இந்த பொருளாதார இழப்பின் மூலமா
கண்டிப்பா தாவேக்கால இருந்து இந்த தேர்தல் முடிந்தோடனே ஒரு பெரிய கூட்டம் வெளியேறும். விஜய் ஒரு விஷயத்த ரொம்ப யூனிக்காக முன் வச்சு பேசினார். அந்த விஷயம் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்குறோம். குறிப்பாக வந்து இந்த வேலு நாச்சியார், மருது பிள்ளை சகோதரர்கள், அப்புறம் ஒரு சையது பற்றியும் பேசினார். இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை தாவேக்கா தொண்டர்கள். இதை எப்படி பார்க்குறீங்க? அதான் என்னன்னா, அது ஒன்று பொலிட்டிக்கல் ஹிண்ட்ஸாகவே இருந்துக்கிட்டே இருக்கு. அதாவது டீகோடிங் பண்ணி விஜயோட பேச்சை கேட்கணும். ஏன்னா 48 நாளைக்கு ஒரு தடவை தான் பேசுவார். இந்த மொத்த 48 நாளைக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ஜூஸை கொடுத்துருவாரு நம்மகிட்ட. அந்த ஜூஸை வந்து எசன்ஸ் எடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சோடாலாம் ஊற்றி அவுன்ஸாக குடிக்கணும். அப்படி பார்த்தா அதாவது ஜான்சி ராணி, வேலு நாச்சியார், அப்புறம் வந்து சின்ன மருது பெரிய மருது செய்யுது, மருது சகோதரர்கள் செய்யுது. அது வந்து செய்யறது வந்து சிறுபான்மை ஓட்டுக்கான டார்கெட். சின்ன மருது பெரிய மருது முக்குளத்தோர் ஓட்டுக்கானது. ஜான்சி ராணின்றது பெண்கள் ஓட்டுக்கான. பெண்கள், முக்குளத்தோர், சிறுபான்மை ஓட்டுகள் அதுக்கான கால்குலேஷனான வார்த்தை அது. இது வந்து கீழே போய் ஈஸியா சேரும். இந்த வார்த்தை, அதாவது நம்ம இதை வந்து ரொம்ப சாதாரணமா நினைக்கிறோம். சாதுரியமான செயல்பாடு தான் இந்த ஸ்பீச். ஒவ்வொன்றிலையும் பாலிடிக்ஸ் இருக்கு. இந்த முறைதான் வந்து விஜய் சரியான ஒரு பாதையில செல்றாரு. அதாவது வந்து என்னன்னா, இந்த ஸ்பீச்ன்றது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் தான். அதாவது நீங்க வந்து 48 நாள் உங்களுக்கு வந்து பல்வேறு வியூகங்கள். விஜய் அரசியல் விட்டு போறாரு, பாஜகவோட கூட்டணிக்கு போறாரு, அரசியல் நிக்க மாட்டாரு, புறக்கணிச்சிருவாரு, எவ்வளவு விஷயங்கள் இருந்தது. இது எல்லாத்துக்குமே இந்த கவுண்டரா இந்த ஒரு பேச்சு அமைஞ்சிருச்சு. அப்ப இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தானே அந்த ஸ்பீச்சை ரெடி பண்ணியிருப்பாங்க. அப்போ அதில் இருக்கிற ஒவ்வொரு வரியுமே அரசியல் தேவைகளுக்கும் அரசியலுக்கு பயன்படுத்துவதற்கு உண்டான வரிகளாக தான் நம்ம அதை பார்க்கணும். தனித்தனியாக பிரித்து பார்க்கும்போது, அதாவது பெண்கள் அப்படின்றது, பெண்கள் ஓட்டு விஜய்க்கு அதிகமாக இருக்குது. அது அவரே சொல்றாரு. உண்மைதான், அது உண்மைதான். ஃபீல்டு நாங்கள் பார்க்கும்போது பெண்கள் ஓட்டு விஜய்க்கு கட்டாயம், பெண்கள் ஓட்டு அதிக அளவில். அதை ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணுறதுக்கு உண்டான வார்த்தைகளும் நிறைய இடத்துல அவர் அதை கோட்டும் பண்ணுறாரு. அதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியாக பயன்படுத்தும் போது அதற்குண்டான பலனை வந்து அதை அடைஞ்சு தான் தீரப்போகுது. அதே மாதிரி நீங்கள் இந்த செய்யதுன்றதுக்கு பின்னாடி தான் மிகப்பெரிய அரசியல் இருக்கு இல்லையா? சிறுபான்மை ஓட்டுன்றது கிறிஸ்தவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விஜய்க்கு வந்து 50-50 இருந்தாலும், இஸ்லாமியர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விஜய் மேலே ஒரு மிகப்பெரிய சந்தேக பார்வை இஸ்லாமியர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அப்போ நீங்கள் இவ்வளோ அடி என்னைய பாஜக அடிக்குது, இது இடத்துல நான் செய்யதுன்ற பேரை செய்யது கார்கியின் வழியில், அவர் வழியில் நான் நடப்பேன் அப்படின்றது அந்த நம்பிக்கைக்காக பேசக்கூடிய வார்த்தைகள். இதெல்லாம் இந்த வந்து கத்திக்கிட்டு இருக்கிற தாவேக தொண்டர்களுக்கு புரியாது. இதை தாண்டி ட்ரெடிஷ்னலா வந்து திராவிட கட்சியில ரொம்ப காலமா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, பழக்கத்துக்கும் மாற்றத்துக்கும் இடையில நடக்கிறது அந்த தேர்தல். ரெகுலரா ஒரு கட்சிக்கு வாக்களித்து பழக்கப்பட்ட மனிதர்களுக்கும் புதுசா ஒன்றை மாற்றுக்கு வாக்களிக்க போற மனிதர்களுக்கு இடையில நடக்கக்கூடியது. இப்ப பழைய அரசியல் ரொம்ப கை தேர்ந்தவர்களை இழுக்கும் நோக்குல வந்து விஜய் பேசுறாரு. அது ஜென்சி கிட்ட ஆல்ரெடி ஓட்டு போட்டுருவான். இப்ப சந்தேகம் யாருக்கு இருக்குன்னா, 35 வயதுலேருந்து 50 வயதுக்கு 40 வயதுக்கு மேல இருந்துன்னு வச்சுக்கோங்க, 40 வயதுக்கு மேல இருக்கவர்களுக்கு தான் விஜய் மேல சந்தேகம் அதிகமா இருக்கு. இப்போ அவங்கள கவர்றதுக்கான விஜய் செய்யறாரு. அதாவது வந்து அவங்களுடைய நம்பிக்கை நம்ம பெறணும். அதுக்கு என்ன பண்றது? நான் கொஞ்சம் ஒர்க் பண்ணி தரேன்னு பிஜேபி ஒர்க் பண்ணி தருது. படத்தை ரிலீஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது, பல்வேறு அழுத்தங்கள், சிக்கல்கள் எல்லாத்தையும் மீறி நான் உடச்சி வெளியே வரேன்ல. இன்னும் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? அடிக்கிற மாதிரி அழுகுற மாதிரி அழுகுற அந்த மாதிரியா? இல்லை, உண்மையிலேயே விஜய் போராடுறாரா? இல்லை, அது என்னன்னா, அடிக்கிற மாதிரி அழுகிற மாதிரி அழுகிறேன் அப்படின்றதுல அடிக்கிறதுனாலேயே எனக்கு ப்ளஸ் இருக்கு. அதை நான் அடிக்கிறதுன்றதே ரியலா கூட அடிக்கிறேன். மைனஸ் ஒரு ப்ளஸ்ஸா மாத்தலாம். அதை நான் அடிக்கிறதையும் ரியலாவே அடிக்கிறேன். அடிவாங்கு, நீ வந்து திருப்பி அடிக்கிறதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். அதனால நானும் வாங்கிக்கிறேன். நம்ம 2 பேருமே பயனடைஞ்சுக்குவோம். இது அரசியல் கணக்குல நடக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஆனா இதை வந்து நான் அதனாலதான் திரும்ப சொல்றேன், சின்னம் கொடுத்தாச்சு, எல்லாமே கொடுத்தாச்சு, எல்லாமே உங்களுக்கு வந்து ரூட்டை பூரா கிளியர் பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் நான் இவ்வளோ உனக்கு செஞ்சுருக்கேன், அதனால் நீ என் கூட வந்துருன்னு நான் கூப்பிடும்போது நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களோ அங்கே தான் இருக்குது உங்களோட விஷயம். ஓகே, அப்போ நாங்கள் ஜெயிச்சு தொங்கு சகவை வரும்போது உங்ககிட்ட இருக்கிற எம்எல்ஏ என்கிட்ட கொடுத்துருங்க. அது முன்கூட்டியே இப்போ வந்து அடித்தளம் போட்டிருக்காங்க. அது வருமா, அது போவாரா, போக மாட்டாரா, அங்கே இடத்துல தான்
விஜயோடைய நம்பிக்கை நடுநிலை இருக்கு. இன்னைக்கு ஒரு நம்பிக்கையை நான் ஏற்படுத்தி காட்டுறேன் உங்களுக்கு. எனக்கு எல்லாமே செஞ்சாங்க, சின்னம் கொடுத்தாங்க, அது செஞ்சாங்க, இது செஞ்சாங்க, அழுத்தம் கொடுத்தாங்க, இவ்வளோத்தையும் மீறி நான் உங்களுக்காக வந்து நின்றுட்டேன் இப்போ. ஓ நல்ல ஒரு பாட்டும் பாடினார், விசில் போடு நண்பா விசில் போடு தோழா விசில் போடுன்னு. அதனால விசில போட்டாங்க, விசில போட்டாங்க. நான் விஜய், விசில் விஜய், விக்கிரவாண்டி விஜய், எல்லாமே வி. ஓகே, வெற்றி தான். ஓகே, கண்டிப்பா வெற்றி தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த விசில வச்சு ஒரு கிரிட்டிசைஸும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. வழக்கமாக அந்த ரோட்ல விசில் அடிச்சு தான் வந்து கலெக்ட் பண்ணுவாங்க அந்த வேஸ்டேஜ்லாம். அந்த விசிலுக்கும் இந்த விசில் கூட ஒப்பிடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம்? அந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வைக்கிறது வந்து சரியா, முறையா? இல்லை, அது என்னன்னா, அது சின்னத்தை ஒவ்வொரு கட்சியும் வந்து எங்கள் சின்னம் வந்து சும்மா சாதாரண சின்னம் கிடையாது, சூரியன் உதிக்குதுன்னா டெய்லி உதிக்குது, அதனால சூரியனுக்கு மறைவே கிடையாது அப்படின்னு அந்த சின்னத்தை அதோட ஓமப்படுத்திக்கிறதும். இப்போ விசில் வந்து உழைப்பாளர்கள் எல்லார் மத்தியிலையும் வந்து விசில் இருக்கு, ஒரு கண்டெய்னர் விசில் இருக்கு, ஒரு போலீஸ் விசில் இருக்கு, ஒரு குப்பாளரவங்க கிட்ட விசில் இருக்குன்னு சொல்லி அதை தரைக்குறவால விமர்சனம் பண்றாங்க மறைமுகமா. அது தவறு இல்லையா? யாரு விமர்சனம் பண்றாங்க? நிறைய பேர் விமர்சனம் பண்றாங்க. இப்போ அது ஒரு மீம்ஸாவே கிரியேட் தாவேகாவினரா விமர்சனம் இல்ல 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 எதிர்க்கட்சிகள் தானே. அது அதோடைய தரத்தை காட்டுது. அதாவது தூய்மை பணியாளர் இல்லைன்னா அவங்களுக்கு தெரியல, அவங்க வச்சிருக்க விசில் பணியாளர்கள் போராட்டத்தையும் அவங்க நேர வச்சு போட்டாங்க, அவங்கள வந்து மதிக்கிறதா இல்ல. ஆனா அவங்களையே வச்சு விஜய் எதிர்க்கிறது வந்து ஒரு சரியான முறையா? இது சரியான அரசியல் பண்றாங்களா? இல்ல, அதான் என்னன்னா, நீங்க வந்து எப்போ வந்து அதை கேவலப்படுத்தி பேசுறீங்களோ, இப்ப நாளைக்கு வந்து தூய்மை பணியாளருக்கு விசில் ஊதும்போது என்ன இது வரைக்கும் அப்படி ஒரு எண்ணமே நாளைக்கு தூய்மை பணியாளர்கள் ஒட்டுமொத்தமா வந்து விசிலுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க? போடத்தான் போறாங்க, வேற என்ன நடக்கும்? வந்து அடிச்சு சாப்பாடு கொடுக்காம ஏத்தி உள்ளதுக்கு கொண்டு போய் போட்டு முடிச்சிட்டீங்க. இப்ப நீங்க திரும்பவும் வந்து அதான் என்னன்னா, எதை எதிர்ப்பா காட்டுறதுன்னு தெரியாம எதிர்க்க தெரியாம நீங்க வந்து நான் என்ன சொல்றேன், தற்குறி, அணில் குஞ்சுகள், டம்ளாரு, ஜாம்பிகள்னு இந்த ஜென்ரேஷனை நீங்க சொல்றீங்க. இந்த ஜென்ரேஷன் பசங்க வந்து ஏதோ 2 கட்சிக்குள்ள உள்ள போய் நிக்கிறாங்க. அவங்கள வந்து தற்குறிகள்னு சொல்றீங்க, ஜாம்பிகள்னு சொல்றீங்க, அவனுக்கு வந்து எதுவுமே தெரியல, அவனுக்கு இது இதான்னு திட்டுறீங்க. ஆனா அவன் 2 பேருமே உருவாக்கி வச்சிருக்க கட்சி எது கூடனையும் கூட்டணி இல்லாம தனியா போய் நிக்குது. இப்ப சீமானால கூட்டணி வச்சிட முடியுமா? தனிச்சு முடிவெடுத்து சீமா பின்னாடி இருக்கிற மொத்த கூட்டமும் வெளியேறிடும். அதே விஜய் போய் கூட்டணி வச்சாலும் மொத்த கூட்டம் வெளியேறிடும். அப்போ அவன் தனக்கு தேவையான கட்சியை அவனோட எண்ணத்துல டிசைன் பண்ணி வச்சிருக்கான். 8 வருஷம், அதாவது இப்போ இல்ல, எத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் ஏன் நாம் தமிழர் கூட்டணிக்கு போகல? இல்ல, அவங்க கிட்ட இருக்கிறவங்க கொஞ்சம் அதோட பேஸே அதுதான். ஆனா அப்படி யோசிக்கிறாங்களான்னு தெரியல, அது வேற ஒரு ஏதோ ஒண்ணு. ஆனா அதோட பேஸே அதுதான். அது இது ரெண்டுமே தனித்து செயல்படணும்ன்ற அந்த எண்ணத்துல, அதாவது எல்லாமே தலைவர் சிந்திச்சிட முடியாதுல்ல. தொண்டர்களோட எண்ணத்தை தான் தலைவர்கள் பிரதிபலிக்க முடியும். ஒட்டுமொத்த தொண்டர்களுக்கும் எதிரான ஒரு மனநிலையில நீங்க ஒரு முடிவெடுத்து போய் ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அது அதிமுக அமமுக மாதிரி தான் இருக்கும், இல்லையா? அப்போ இந்த ஜெனரேஷன் உருவாக்கி இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே தனிச்சிருக்கு. போன தலைமுறையில உருவாக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் எப்படி இருக்கு? அவன் கட்சி எலெக்ஷன் நேரத்துல இங்க இருந்து அங்கிட்டு தவுவான், அங்கிட்டு இருந்து இங்கிட்டு தவுவான், இங்கிட்டு தவுறதையும் அங்கிட்டு போறதையும் நம்ம அரசியல் ராஜதந்திரம்னு சொல்லி சிலாயிக்கிறதா அரசியல். கடைசி நேரத்துல 3 மாதத்துல வந்து தூக்கு போட்டா செத்துருவேன், அவன்லாம் ஒரு இதுவான்னு பேசிட்டு கடைசி இன்னைக்கு எங்களுக்கு பங்காளி சண்டைங்க போது சூப்பர்பா, நல்ல அரசியல் சமமூவு அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டுப்படுத்திட்டு போறதா வந்து ஒரு தேர்ந்த விஷயம். ஊழலை ஒழிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காரு விஜய். அது வந்து ஒரு நல்ல அரசியலாக கூட இருக்கலான்றாங்கல்ல. தமிழக வெற்றி கழகத்திலேயே போஸ்டிங்கே காசு வாங்குறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக புசி ஆனந்த் மேலே இந்த குற்றச்சாட்டு வருது. கட்சியில் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தை கட்டுப்படுத்த முடியாத விஜய் எப்படி நாளைக்கு ஊழலை கட்டுப்படுத்துவார்? இது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதை ஏன் விஜய் யோசிக்க? அதோட இதையும் சேர்த்துக்கோங்க, தேட்டரில் டிக்கெட் கொடுக்கும்போது அந்த டிக்கெட் வந்து 2000 ரூபா 3000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. சாதாரண ஏழப்பட்ட நிர்மல்குமார் விற்கிறவங்களாம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு, திரைய உரிமையாளரு, அந்த மாதிரி விஷயத்துல சொல்லிட்டாரு. இப்போ அதை நம்ம வந்து இதுல கோட் பண்ண முடியாது. இவர் நடிக்கிறாரு, பணம் வாங்குறாரு, கொடுத்துட்றாரு, மற்றபடி விற்பனைக்கு இவருக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டாங்க. இப்போ இதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. கட்சியில போஸ்டிங்கே காசு வாங்குறத தடுக்க முடியாத விஜய் அவர்கள் எப்படி நாளைக்கு ஊழலை தடுப்பார்? இதுதான் கேள்வி. உங்களுடைய பதில் என்ன? அதாவது என்னன்னா, ஒரு கட்சிக்குள்ள ஒரு அமைப்பு அப்படிதான் நடக்குது.
அது வந்து அதுக்கு மாற்றுன்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய ம். விஜயும் அதிலிருந்து தப்பிக்க முடியாது. ம். அது அப்படி தான் நடக்குது. அது வந்து அப்படி தான் நடந்திருக்கு. இந்த அமைப்பு நான் ஒரு போஸ்டிங் போடுறதுக்கு உனக்கு ஒன்றிய செயலாளருக்கு இவ்வளோ காசு, ம். மாவட்ட செயலாளருக்கு இவ்வளோ காசு அப்படின்னு சொல்லி போஸ்டிங் வாங்குறாங்க இல்லையா? அது வந்து போஸ்டிங்கு பணம் வாங்குறது போஸ்டிங்க்கு பணம் வாங்குறாங்க. உண்மைன்னு பலரும் சொல்றாங்க. பலரும் இல்லை கொடுத்துருக்காங்க, பாதிக்கப்பட்டவங்க நிறைய சில பேர் பேர் கொடுத்துருக்காங்க. சொல்றாங்க. அது நிறைய பாதிக்கப்பட்டவங்க சிலர் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஆயிருக்கு. ம். அதனால தான் அவர் மேடையிலே அதையும் சொல்றாரு. ம். ஒற்றுமையா செயல்படுங்கய்யா கொஞ்சமாதுன்னு அவரும் சொல்றாரு ம். இல்லையா? அப்போ இதுக்குள்ள தவறு இருக்குன்றது அவங்களுக்குமே தெரியுது. ம். இதை எல்லாத்தையும் சரி பண்ண அவங்க கண்டிப்பாக சரி பண்ணி தான் ஆகணும். ம். இந்த கொஸ்டினபிள் உங்களுக்கு நீங்கள் மற்ற கட்சி மாதிரி வந்து திராவிட கட்சிகள் மாதிரி இதை வந்து ஈஸியாக கடந்துட்டு போயிட முடியாது. இங்கே ம். போனீங்கன்னா என்ன ஆகும்? அதாவது என்னன்னா, நீங்கள் அவனே இது எல்லாத்தையும் வெறுத்து இதெல்லாம் பார்த்து இதுக்குள்ளே எங்கேயுமே போக முடியாதுன்னு தான் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துருக்கான். அவன்கிட்டயும் பணம் வாங்கினா அவன்கிட்டையும் பணம் வாங்கினீங்கன்னா நீங்கள் 2 தடவை வாங்கி, இந்த தடவை ஒன்றும் இல்லை, இப்போ காசு கொடுத்து நான் ஒரு ஒன்றிய செயலாளர் போஸ்டிங் வாங்குறேன் தாவேக்கால வாங்கி இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நான் கட்டின ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன்னு வைங்களேன். ஒரு கௌரவத்துக்கு தான் நான் வாங்கியிருப்பேன். அதை வேற ஒன்றுமே செய்ய முடியாது. தாவேக்கா வச்சு என்ன செய்ய முடியும்? நீங்கள் எதுவுமே செய்ய முடியாதுல்ல. நான் போஸ்டிங் கிடைக்குன்னா போய் தாவேக்கா பேரை சொல்லி நீங்கள் மிரட்ட முடியுமா? இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஏதாவது பஞ்சாயத்து பண்ண முடியுமா? எதுவுமே பண்ண முடியாது ஒரு அரசியல் கட்சி வச்சு. இன்னொன்று, அந்த அறிவோடையும் அவங்க இருக்கக்கூடிய ஆட்களாகவும் அவங்க இருக்க போகிறது கிடையாது. அப்போது ஒரு கௌரவத்துக்காக ஒருத்தன் காசு கொடுத்து போஸ்டிங் வாங்குறான்னாலும் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அது நிற்காது. அடுத்து கவர்மெண்ட் ஃபார்ம் அதான் நான் என்ன சொல்கிறேன்னா, இது எல்லா குறைபாடுகளையும் இருக்கத்தான் செய்யும் இந்த புதிய கட்சிகள். விஜய் ஏன் இதில் தலையிடலைன்னு தான் கேள்வி. தலையிடலன்னு நமக்கு தெரியல. தலையிட்டதுனால தான் இந்த பேச்சு வருதான்னு. ஏன்னா ஒற்றுமையா இருங்கன்னு அவர் வந்து மக்களை அவங்க வந்திருக்க தொண்டர்களை மட்டும் பார்த்து சொல்லல, திரும்பி மேடையை பார்த்துன்னு தான் சொல்றாரு. ஆக விஜய் வந்து தூய இதான்றது நமக்கு அந்த இதுக்குள்ள போகல. ஆனா என்னன்னா, அப்படி ஒட்டுமொத்தமா ஒரு கட்சியை ஒருத்தர் கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்க முடியாது. அது வந்து அவ்வளோ ஈஸியும் கிடையாது. ஒரு கட்சி நடத்துறதுன்றது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்கத்தான் செய்யும். இதை தாண்டி ரொம்ப 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 இளைஞர்கள் அவங்க கை காசு போட்டு உங்களை நம்பி கட்சிக்குள்ளே வந்து இருக்காங்க. அது எல்லாமே மாற்று தேவைன்ற எண்ணத்தோடு தான் இருக்காங்க. நீங்கள் எப்படி மேடையை நோக்கி திருப்பினீங்களோ அந்த பார்வையை தொடர்ந்து திருப்பியே வச்சிருக்கணும். இல்லைன்னா ரொம்ப பெரிய துரோகத்தை அந்த இளைஞர்களுக்கு நீங்கள் செஞ்சிருவீங்க. அவன் இதெல்லாம் வேண்டாம், கல்பரேட் ஆயிடுச்சு, இதெல்லாம் இவ்வளோ ஆகுது, அரசியல்னாலே ஒரு தொழிலுன்ற எண்ணம் அவன் மண்டைக்குள்ளே ஏறி அவன் வேண்டான்னு ஒதுங்கி இருந்தவனை வந்து நீங்கள் தான் வம்படியாக கூட்டி கொண்டு வந்து அரசியலுக்குள்ளே நிப்பாட்டி வச்சுருக்கீங்க. இப்போ நீங்கள் வந்து அதை சரியான விதத்தில் கொண்டு போனீங்கன்னா அது ரொம்ப கூர்மையான ஆயுதம், அது எல்லா பக்கமும் குத்திரும். பல்வேறு விஷயங்களை குறிப்பாக விஜயனுடைய சமீபத்திய அரசியல், அவருடைய நகர்வு, அவருடைய பேச்சு உள்ளிட்டவற்றைகளை மிக டீட்டெயில்டாக நியூஸ் டுடே தமிழுக்கு சொன்னமைக்கு நன்றி. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான டிபேட்டை தொடர்ந்து நாங்கள் தந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கான அங்கீகாரம் என்பது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள்.